பாருங்கள், நாம் உழைப்பதெல்லாம் உணவுக்காக. நாம் ஆடுவதும் பாடுவதும் சோத்துக்கு என்று சொல்வார்கள். அதேபோல நாம் சம்பாதிப்பது நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் நாம் பொருளை சம்பாதிக்கிறோம். ஏன் சம்பாதிக்கிறோம் என்றால், சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துவதற்காக நாம் உழைத்து ஊதியத்தை பெறுகிறோம். அப்படி இருக்கும்போது அதிகமாக சம்பாதித்து பல வழிகளிலே பணத்தை சேர்த்து வைத்துக்கொண்டு பணம் அதிகமாக இருக்க நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வர வேண்டும் இல்லையா? அது ஏதோ ஒரு வழியில் நாம் பணத்தை சம்பாதித்து வைக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். பலர் அப்படி இருக்கிறார்கள். நிறைய பணம் சொத்து வைத்துக்கொண்டு. பாவம் மனிதர்கள் பணம் இருந்தும் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் அவர்கள் ஒரு விதமாக பயந்து கொண்டு ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஏனென்றால் அவர்கள் நிறைய பணத்தை வைத்துக்கொண்டு அதை அதை பத்திரப்படுத்தி கொண்டு நம்மிடம் இருக்கும் பணத்தை கள்வர்கள் வந்து கொள்ளையடித்து கொண்டு போய்விடுவார்களா? இந்த பணத்தின் காரணமாக நம்மை துன்பப்படுத்துவார்களா என்ற ஒரு எண்ணத்தினால் அவர்கள் இரவும் பகலும் ஒரு மாதிரி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள். பாருங்கள், அதிகமாக பணம் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருப்பார்களே என்று பார்த்தால் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். கள்வர்கள் வந்து விடுவார்கள். நம்மிடம் இருக்கும் பணத்தை பறித்து கொண்டு போய் விடுவார்கள். வீட்டை பூட்டி வை என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் இருந்தால் பணம் சம்பாதித்து என்ன பிரயோஜனம்? சொல்வார்கள், மடியிலே கனம் இருந்தால் என்ன சொல்லுவாங்க? மடியில் பணம் இருந்தால் நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள். அந்த கருத்தில் ஏதோ சொல்வார்கள். பாருங்கள், பிச்சைக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்கள் 4 வீட்டுக்கு போனாக்கா ஏதோ தர்மம் வாங்கி அந்த பொழுதை சாப்பிட்டுக்கொண்டு அந்த பொழுதை கழிக்கிறார்கள். சந்தோஷமாக இருக்கிறார்கள், நிம்மதியாக தூங்குகிறார்கள். பணம் இல்லாதவன் நிம்மதியாக தூங்குகிறான். பணம் இருப்பவன் பயம், கள்வர்கள் வந்து நம்மை அடித்து ஈவன் ஒருவேளை கொலை செய்துவிட்டு நம் பணத்தை பறித்து கொண்டு போய்விடுவார்கள் என்று நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏழைக்கு அந்த பயம் இல்லை, நிம்மதியாக தூங்குகிறான். அதனால் நாம் ஏழைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை. குறைந்த அளவில் பணத்தை வைத்துக்கொண்டு மற்றதை தர்மம் செய்யலாம். நீங்கள் தர்மம் செய்து பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருப்பீர்கள். நம்ம அவனுக்கு ஏதோ சில உதவி பண்ணோம், நம்ம அவனுக்கு சில உதவி பண்ணுறதால அவன் ரொம்ப சந்தோஷமாக போனான் அப்படின்னு நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். தர்மம் செய்வது நமக்கு மன அமைதியை கொடுக்கும்.
எங்கே நிம்மதி, எங்கே அமைதி, அங்கே ஒரு இடம் வேண்டும் என்றால், அ நம்ப குறைந்த அளவிலே வ அ பணத்தை வைத்துக்கொண்டு 4 பேருக்கு உதவி பண்ணி கொண்டிருந்தால், அ அங்கே நிம்மதியை காணலாம். பணத்தை நிறைய வைத்துக்கொண்டு, அ எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கா? ஒளிச்சு வைக்கிறதுக்கா? ம். நான் சொல்லுவேனே, பணம் இருப்பவன் நிம்மதியை காண்பது இல்லை என்று நான் நினைக்கிறேன். ம். ஓகே. பணம் இருந்தாலும் உங்களுக்கு சம்பாதிக்க அ வழி கிடைக்கிறது. நீங்கள் முதலிலே போட்ட ஒரு விதையினால உங்களுக்கு நிறைய பணம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. வைத்துக்கொள்ளுங்கள். அதை மற்றவர்களுக்கு கொடுங்கள். ஒரு மாங்காய் மரத்தை பாருங்கள், ஒரு விதை நடுங்கள். அது மரம் வந்து நிறைய பழமிடும். அது எல்லோருக்கும் கொடுங்கள். ஒரு வாழை மரம் நட்டு தண்ணீர் ஊற்றுங்கள். அது நிறைய விளைச்சல் கொட்டு உங்களுக்கு நிறைய பழத்தை கொடுக்கும். அந்த பழத்தை மற்றவர்களுக்கு கொடுங்கள். மாம்பழத்தை மற்றவர்களுக்கு கொடுங்கள். வாழைப்பழத்தை மற்றவர்களுக்கு கொடுங்கள். உங்களுக்கு தேவையான ஒரு பழமோ 10 பழத்தை நீங்கள் சாப்பிடுங்கோ. நாளைக்கே வச்சுங்கோ. மற்றதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துருங்கோ. நீங்கள் அப்படியே வச்சுருந்தாக்கா எல்லாம் அழுகி போடும். மாங்காய் மரத்தில் சொந்த மாங்காய் மரத்தில் நிறைய பழம் விட்டது என்று அது எல்லாத்தையும் பறித்து ஒரு ரூமில் போட்டு மூடி வச்சுன்னு இருந்தால், ஒரு வாழைப்பழத்தை உடம்பு கொலை வாழை மரத்தை பழுத்து அப்படியே வீட்டில் என்னுடைய பழம் எனக்கு மரத்தில் வந்துச்சு இந்த சந்தோஷமாக வீட்டில் வச்சு பூட்டிட்டு இருந்தாக்கா ஒரு 4 நாள் ஆச்சுன்னா எல்லாம் கெட்டு போயிடும். அவ்வளோ பழம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதை மற்றவர்களுக்கு கொடுத்தால் அவர் சுவைப்பார்கள். ஓ! நமக்கு பழம் கிடைச்சது, பழங்கள் கிடைச்சது என்று. அதேபோல தான் நம்மிடம் நிறைய பணம் இருந்தால், அது நான் இன்றைக்கோ நாளைக்கோ மரணம் வந்துவிடும். அப்போ நீங்கள் பதுக்கி வைத்த பணமெல்லாம் பாழாகிவிடும். நீங்கள் பதுக்கி வைத்திருப்பதனால் உங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைத்தால் பதுக்கி வையுங்கள். நாளைக்கு சாவ போகிறவனுக்கு என்னத்துக்கு அவ்வளோ பணம்? எங்கே எவ்வளோ பணம் இருக்குதோ என்றே தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். ஏழைகள் எங்கே பணம் கிடைக்கும், எங்கே ஒரு ரூபாய் கிடைக்கும், யாரை நம்ம உதவி செய்வாங்களான்ட்டு இவர்கள் இப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பணத்தை எல்லாம் எங்கே பதுக்கி வைக்கலாம், எந்த கிணத்துல போட்டு மூடி வைக்கலாம், எந்த இருட்டறையில் போட்டு மூடி வைக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கிறது செல்வங்களே. நமது மரத்திலே பழம் விட்டால் எல்லாருக்கும் கொடுங்கள். வீட்டிலே பதுக்கி வச்சிருந்தால் கெட்டு போயிடும். நம்மக்கிட்ட பணம் இருந்தால் அதை மற்றவர்களுக்கு கொடுங்கள். உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். மோட்சராயத்தில் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைத்து கொள்ளுங்கள். ஏழைகளுக்கு கொடுங்கள். வங்கியில் போட்ட மாதிரி அது உங்களுக்கு உதவும். அது இன்சூர் பண்ணி வைங்க. உங்களுக்கு அந்த பணம் மற்றவர்களுக்கு செலவாகட்டும். அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையாக இருக்கும்போது அந்த இன்சூரன்ஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ பணத்தை பதுக்கி வைத்து கொண்டிருந்தால் பயனில்லை. ஓகே, மற்றவர்களுக்கு கொடுத்து நாம் பயன்பெறுவோம். மோட்ச ராஜ்யத்தில் இடத்தை சம்பாதிப்போம். நீங்கள் தர்மம் செய்து பாருங்கள். நீங்கள் மரணம் அடைந்த பிறகு நீங்கள் சொர்க்கத்திலே உங்களுக்கு இடம் கிடைக்கும். அப்போது அங்கே நினைத்து கொள்வீர்கள், ஓ தாத்தா சொன்னாரா நமக்கு பணம் தர்மம் செய்யுங்கள், பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி கணக்காது, உங்களுக்கு மோட்சத்தில் இடம் கிடைக்குன்னு சொன்னார், இப்போ நம்மளுக்கு கிடைச்சிச்சு பார்த்தா அப்படின்னு நினைப்பீர்கள்.